இன்னைக்கு நான் வந்து ஒரு எக்ஸலன்ட் சிங்கர் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன மாதிரியே உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருமே இல்லைங்க. எப்படி வந்து ஒரு பர்சனால் கர்நாடிக் சாங்ஸையும் பாட முடியும், இல்லை ஒரு ஐட்டம் நம்பரையும் பாட முடியும்னு நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்ச, ரசிக்க வச்ச எல்லாரீஸ்வரி அம்மா அவங்கள பற்றி தான் நான் இப்போது பேச போகிறேன். ஸோ அவங்களோட சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பீரியட்லேருந்தே மலருன்ற மலருன்று ரசிக்கட்டும் மலரில்ல மலருன்னு அங்கேருந்தே அந்த ஒரு பெட்டி நம்பரை ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னைக்கு உங்களுக்கு ஆடி மாதம் வந்தாலும் அம்மன் சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாரீஸ்வரி அம்மாவோட செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அந்த சாங் இல்லாமலே இருக்காது. ஸோ என்ன நடந்தாலும் ஒரு ஒரு சாங் ஒரு மியூசிக் அப்படின்னு வந்ததுன்னா எல்லாரீஸ்வரி அம்மாவை செப்பரேட் பண்ணவே முடியாது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, டுவர்ட்ஸ் மியூசிக் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் நான் சொன்னது இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அந்த எக்ஸலண்ட் ஐட்டம் நம்பர் அஃப்கோர்ஸ் ஒஸ்தி படத்தில் இடம்பெற்ற வடக்க கேட்டு பாரு என் பேரை தான் சொல்லுவான், அஃப்கோர்ஸ் அந்த சாங் தான். ஸோ அதுலேயே ஆகட்டும் இதுலேயே ஆகட்டும் அந்த ஒரு பளிங்கு மாதிரியான ஒரு வாய்ஸ்னே சொல்லலாம். ஒரு பளிங்கு கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வாய்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்கள எனக்கு இந்த மாதிரியான பேசிஸில் அவங்களோட ஸ்டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான அவங்களோட ரெண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாரீஸ்வரி அம்மா பாடின பாடல்களில் எது ரொம்ப பிடிக்கும், அவங்களோட எந்த வே ஆஃப் சிங்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.